ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா முட்டை குருமா மாதிரி பண்ணிவிட்டு சாதம் அது மட்டுமே ஓகே. ஸோ முட்டை இருக்கிறதுனால நம்ம பெருசாக பொரியல் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஒரு பக்கம் அப்படியே கொதித்து வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து முட்டை குருமாக்காக தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சம் வந்து மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சியுமே ஊற்றுவேன் அதில். ஸோ நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன போடுறோம் அப்படின்னா இஞ்சி, தக்காளி கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து உரிக்காமலே கூட போடலாம், முறிச்சும் போடலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனியன் வந்து நல்லா பிங்கிஷாக வந்துட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சி ஊற்றி அதையுமே நல்லா ஆயிலே வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய், கடலை அதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி இது பண்ணிக்கலாம். பட் நான் மார்னிங்கே செஞ்சு வைக்கிறதுனால தேங்காய் கொஞ்சம் போடாமல் நான் அப்படியே வெறும் வறுக்கடலை மட்டும், அதாவது ஒடிச்ச கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மசாலா மட்டும் போட்டுருக்கேன். கொஞ்சம் பட்டை, தனியா அண்டு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் அண்டு வந்து சோம்பு இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நல்லா அரைச்சிட்டு அப்படியே மீன்வாயில் வந்து முட்டையும் வந்து பாயில் பண்ணியாச்சு. முட்டையில் அப்படியே ஒரு 2 கட்டு போட்டு அப்படியே எடுத்து அதை குழம்புல போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சதை வந்து அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து புதினா சட்னி வந்து அரைச்சிருந்தேன். உங்களுக்கு இது ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கீழே வந்துட்டு டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கில். அப்படியே வந்து தம்பிக்கு இட்லி அண்டு புதினா சட்னியும் போட்டு கொடுத்தாச்சு. அவரும் அப்படியே சாப்பிட்டுப்பார். ஸோ மார்னிங் வந்துட்டு நான் ஊட்டலாம் மாட்டேன் எப்பயுமே தம்பிக்கு. ஸோ முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடியே அவன் கையில் கொடுத்துருவேன், நீயே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி, சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் நல்லா மென்று தான் சாப்பிடணும், சீக்கிரமாக சாப்பிடணும், அப்படியே முழுங்கிடக்கூடாது. ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு கொடுத்துட்டு அப்படியே சாதம் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த முட்டை குருமா வந்துட்டு அப்படியே போட்டு எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் என்ன சொல்லிவிடுவாங்கன்னா அந்த எல்லோ வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அது என்ன ஸ்மெல் வருங்கிறதுனால என்னன்னு தெரியல. பட் உங்கள் ஸ்கூலில், ஐ மீன் உங்கள் பாப்பா ஸ்கூலில், தம்பி ஸ்கூலில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதனால் ஒயிட் மட்டும் கொடுத்துட்டு எல்லோ வந்து தம்பிக்கிட்டே எடுத்து போய் மார்னிங்கே டிஃபனோட வச்சு சாப்பிட்டு சொல்லுவேன். ஏன்னா எல்லோவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த்தான ஒரு இதுதான். ஸோ அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதையுமே வந்து வச்சு கொடுத்துருவேன். ஸோ ஒயிட் வந்து மதியம் லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு எல்லோ வந்து மார்னிங்கே கொடுத்துருவேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.